அரேபியா தேசத்திலே ஐயாமுல் ஜாஹிலியாவில் மக்காவின் இருள் சூழ்ந்த பூமியில் ஒளி விளக்காக தோன்றிய ஒரு மனிதர். அவர் பள்ளிக்கூடம் போனது கிடையாது, ஆசிரியர்களிடத்தில் இருந்து கால் மடித்து படித்தது கிடையாது, ஒரு புத்தகத்தை முழுமையாக வாசித்து முடித்தது கிடையாது. ஒரு அடிமையாக, ஒரு ஆடு மேய்க்கின்ற இடையராக, அனாதையாக, வாழ்க்கையின் அத்தனை பரிணாமங்களிலும் அடிபட்ட ஒரு ஏழையாக இருந்தவர். ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு தனிநபருடைய வரலாற்றையும் அந்த ஒரு தனிநபருடைய வாழ்க்கையையும் பாதுகாப்பதற்காக இன்று உலகில் பல கோடிக்கணக்கான மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் அதில் சிலர்தான். படித்துக் கொண்டே இருக்கிறோம். வாழ்நாளின் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரைக்கும் படித்துக் கொண்டிருக்கிறோம். யாரை பற்றி? வெறும் 25 வருடங்கள் இந்த சமுதாயத்தில் மிக பெரும் புரட்சி செய்த ஒரு மனிதரை பற்றி, அவருடைய வார்த்தைகளை பற்றி வாசித்துக் கொண்டிருக்கிறோம். தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கிற புதையலை போல அவர் வார்த்தைகளை தேட தேட வந்து கொண்டே இருக்கிறது. அறிவு பொக்கிஷங்கள், விஞ்ஞானம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது, மருத்துவம் தாங்கிக் கொண்டிருக்கிறது அவருடைய வார்த்தைகளை. எந்த துறையில் பேசவில்லை அவர், எந்த விஷயத்தை சொல்லவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, உலக வரலாற்றில் ஒரு தனி நபருடைய வார்த்தையை பாதுகாப்பதற்காக 5 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற உன்னத தலைவர், ஈருலக வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றையும் வார்த்தைகளையும் தவிர வேறு யாருக்கும் அந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. அப்படி ஒரு உன்னதமான தூய்மையான வழிகாட்டலை கொண்ட ஒரு வாழ்க்கை திட்டத்தை நாம் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே,